வணக்கம். இது தூர்தர்ஷன் தொடங்கி 50வது வருடம். ரொம்ப சந்தோஷமான தருணமாக நான் அதை பார்க்குறேன். 1970களில் பிறந்தவன் நான். ஒரு 6-7 வயசில் முதல் தடவையாக நாங்கள் தூர்தர்ஷனில் நான் பார்க்கும்போது என் சினிமா வாழ்க்கைக்கு அதுதான் முதல் அரிச்சுவடின்னு எனக்கு அப்போ தெரியாது. ஆனால் பின்னால் நான் வரும்போது என்னுடைய சினிமாவுடைய ஒட்டுமொத்த சினிமாவும் அதில் தான் ஆரம்பிச்சது நான் சொல்லுவேன். ஒரு சித்திரகார் புதன்கிழமை அன்னைக்கு ஒரு அரை மணி நேரம் சித்திரகாருக்காக ஒரு வாரம் நான் வெயிட் பண்ணியிருக்கேன். ஒரு ஒளியும் மொழியும் வெள்ளிக்கிழமை இரவு 7:30 மணிக்காக நான் ஒரு வாரம் வெயிட் பண்ணியிருக்கேன். என்னைய மாதிரி தான் எல்லா தமிழ் இனமே அல்லது இந்திய மக்களே அப்படி தான் இருந்தாங்கன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக அந்த வெயிட் பண்ணுற அந்த காலம் என்ன வரும், என்ன புதுப்பாடல் வரும் அப்படின்ற ஒரு இமேஜினேஷனை எங்களுக்குள்ளே க்ரியேட் பண்ணோம். ஞாயிற்றுக்கிழமைகளில் மிக முக்கியமான உன்னதமான படங்கள், ரேவுனுடைய படங்கள், இல்லை நல்ல மலையாள படங்கள், கோபி நடித்த படங்கள், அதுக்கப்புறம் கிருஷ் கர்நாட்டுடைய சில படங்கள், ஆனந்த் நாக்கினுடைய சில படங்கள், இதெல்லாம் நான் பார்த்து தான் நான் கதை உலகம்னா என்ன அப்படின்றத கற்றுக்கிட்டேன். மால்குடி டேஸ்லேருந்து நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட, தமஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட, கோவிந்த் நிகாலினுடைய தமஸ் எல்லாமே நான் பார்த்தது தூர்தர்ஷன் தான். என் வாழ்க்கை அம்புலிமாமா பாலமித்ராவுக்கு அப்புறம் என் வாழ்க்கை முழுக்க என் வாழ்க்கை எனக்கு எப்படி வாழணும், எப்படி கதை சொல்லணும், நியதிகள்னால் என்ன, நியாய தர்மங்கள்னால் என்ன அப்படின்றது எல்லாத்தையுமே நான் கற்றுக்கிட்டது ஒரு எங்கள் வீட்டில் ஒரு சின்ன ஒரு டயனோரா டிவி இருந்துச்சு. அந்த டயனோரா டிவி தான் என்னுடைய சொர்க்கமும் எல்லாமே. நான் அப்படி தான் நான் பார்த்தேன். ஆக்சுவலாக இதுதான் என் வாழ்க்கையை நான் ஒரு எழுத்தாளனாக, ஒரு கதையாசிரியராக, ஒரு டைரக்டராக மாறுறதுக்கு இதுதான் பெரிய காரணமாக இருந்துச்சு. இன்றைக்கி நான் தூர்தர்ஷனை பற்றி இன்றைக்கி பேசணும் அப்படிங்கும்போது என்னுடைய விஷுவல், அதாவது என்னுடைய காட்சி வடிவ தாயை பற்றி நான் பேசுவது போல தான் நான் உணர்கிறேன். ஆக்சுவலி எனக்கு தூர்தர்ஷனாக ஒரு தாயாக தான் நான் பார்க்குறேன். ஆக்சுவலாக எனக்கு ரொம்ப வருத்தம், என் மகள் தூர்தர்ஷனாக என்னன்னு தெரியுமா அப்படின்னு எனக்கு தெரியல. ஏன்னா அவங்களுடைய காலகட்டங்களில் அதுக்கப்புறம் கேபிள் டிவி, அதுக்கப்புறம் உங்களுக்கு சேட்டலைட் டிவிலாம் நிறைய இப்போ வந்துருச்சு. ஆனால் நாங்கள் இருந்த காலம் 1970களில் அந்த அழகான அந்த பிளாக் அண்ட் ஒயிட் காலத்தை நாங்கள் திரும்பி ரீவிசிட் பண்ண முடியுமான்னு தெரியல. ஒரு நாஸ்டாலஜிக்காக தான் நாங்கள் இருக்க முடியும்னு நினைக்கிறேன். நான் இருந்த காலத்தில் எனக்கு இரண்டாவது தாயாக எனக்கு தூர்தர்ஷனா தான் எனக்கு சொல்லிக் கொடுத்துச்சு, வாழ்க்கையை சொல்லிக் கொடுத்துச்சு. அம்மா அப்பா எனக்கு சொல்லிக் கொடுத்தாலும் வழிகாட்டுதல் உலகத்தை பற்றி, உலகத்தில் என்ன நடக்குதுன்ற எல்லா விஷயமே எனக்கு தெரிஞ்சது நிறைய டாக்குமெண்ட்ரிஸ் போடுவாங்க. நிறைய டாக்குமெண்ட்ரிஸ் நான் பார்த்துருக்கேன். நிறைய மியூசிக் பர்டிகுலராக, அதாவது நீங்கள் ஞாயிற்றுக்கிழமைகள் யாராவது ஒருத்தர் பெரியவர் இறந்து போனால் கூட அந்த நாள் முழுதும் மியூசிக் தான் இருக்கும். ஆக்சுவலாக ஸோ ஏதோ ஒரு வகையில் கலை அப்படின்ற ஒரு வடிவத்தை, பல வடிவங்களை நம்ம வாழ்க்கைக்குள்ளே நம்மளறியாமல் நமக்குள்ளே நிரப்புனது தூர்தர்ஷன் தான். நான் ரொம்ப சந்தோஷம் அடைகிறேன். இந்த 50 வருட காலங்களில் இவங்க பண்ண சேவைகள், அதாவது சொல்லப்போனால் ஒரு அரசு எடுத்து நடத்துகிற அந்த ஒரு விஷயம் மக்களுக்கு எவ்வளோ ஒரு பெரிய பயனாக இருக்குது அப்படின்றது இந்த தருணத்தில் நான் ரொம்ப முழுக்க உணர்கிறேன். என்னை போல் நிறைய பேர் நீங்கள் தூர்தர்ஷனை பார்த்துருப்பீங்க. அந்த முதல் மியூசிக்கை அந்த மியூசிக் கூட எனக்கு இன்னும் அப்படியே எனக்கு மனசுக்குள்ளேயே இருக்காது. அது ரவிசங்கருடைய மியூசிக். அந்த மியூசிக் தான் என்னை பொறுத்தல முதல் மியூசிக்னு கூட நான் சொல்லுவேன். ஆக்சுவலாக அதுக்கப்புறம் தான் இளையராஜா உள்ளே வந்தார்னு கூட சொல்லுவேன். ஆக்சுவலாக அந்த மியூசிக் தான் என்னுடைய முதல் மியூசிக்கு. அந்த வடிவம், அந்த வட்ட வடிவம் அது வந்துட்டு போகிறது நான் இன்றைக்கி காலையில் திரும்பி அதை நான் பார்த்தேன். அந்த தூர்தர்ஷனுடைய அந்த இதை பார்த்தேன். ஆக்சுவலாக எனக்குள்ளே எல்லாமே பொதிந்து தூர்தர்ஷன் இருக்குது. எனக்குள்ளே ஒரு பெரிய ஒரு அன்கான்ஷியஸாக தூர்தர்ஷன் இருக்குது. எனக்குள்ளே பல கதாநாயகர்களும் உலகத்தின் மிகச்சிறந்த மனிதர்களையும் அறிமுகப்படுத்தியது தூர்தர்ஷன் தான். ஒரு பெரிய புத்தகம், பெரிய பொக்கிஷம். நான் ரொம்ப பெருமை அடைகிறேன். நான் ஒரு இயக்குனராக என்கிட்ட பேட்டி கேட்கும்போது நான் முட்டிக்கால் போட்டு நான் மண்டிக்கிட்டு நான் ரொம்ப ஹம்பிள் ஆகிறேன் தூர்தர்ஷன் முன்னால்.
எனக்கு அந்த தூர்தர்ஷனில் ஒர்க் பண்ணவங்க, தூர்தர்ஷனில் இன்னும் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கவங்க எல்லாருக்குமே எனது நன்றியை, மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தூர்தர்ஷனுடைய பணி இது வந்து இன்னும் நடந்துக்கிட்டு தான் இருக்கும். ஆனால் நீங்கள் செய்த பணி, நீங்கள் தான் இந்த தமிழ் சமூகத்திற்கு அல்ல இந்திய சமூகத்திற்கு தாயும் தந்தையுமாக எங்கள் விழிகளை நீங்கள் இந்த தூர்தர்ஷன் தான் வந்து திறந்தது. அதுக்காக நான் என்றைக்குமே நன்றி கடன் பட்டிருக்கேன். தேங்க்யூ.